சீனாவை எதிர்க்க துணிவு இல்லை. ஆனால் கச்சத்தீவு பற்றி பேசலாமா? ஸ்டாலின் கேள்வி கேட்டிருக்கிறார். இது பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் என்ன பேசியிருக்கிறார்ன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பாஜகவை திமுக தான் எதிர்க்கும். பழனிசாமி போல சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறாரு. வேலூரில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், அரக்கோணம் வேட்பாளர் ஜெகதர்ச்சனையும் 2 பேரையும் ஆதரித்து ஸ்டாலின் பேசியதாவது, அதாவது தேர்தல் வந்தால் மட்டும் வருபவர்கள் நாங்கள் கிடையாது, மக்களோடு மக்களாக துணை நிற்போம், பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைத்து கொண்டு தேர்தல் சீசனுக்கு வருகிறார் மோடி. மக்களுக்கு நன்மை செய்யும் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாமல் துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசத் துவங்கினார். அதன் பின்பு மகளிர் உரிமை தொகை, விலையில்லா பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி திமுக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் கூறியதைப் போல பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு, தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் நீக்கம், ஜிஎஸ்டி வரியில் மாற்றம், டோல்கேட் மூடல், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊதியத்தை உயர்த்துவது, வங்கிகளில் மினிமம் பேலன்ஸை நீக்குவது உள்ளிட்ட வாக்குறுதிகள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்றார். மேலும் சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து செயல்படும் இயக்கமாக திமுக உள்ளது. அதிமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களின் முதுகில் குத்தியவர் பழனிசாமி இப்போது பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்து கொண்டு புதிதாக அக்கறை வந்தது போல நடிக்கிறார். அதிமுகவும் பாமகவும் ஆதரித்ததால் தான் நாட்டில் CAA நடைமுறைக்கு வந்துள்ளது. இவ்வளவு துரோகம் செய்துவிட்டு இப்போது எதிர்க்கிறோம் என சொல்வது பசப்பு நாடகம். கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்தபோது திமுக எம்பிக்கள் கடுமையாக போராடினர். ஆனால் எந்த முஸ்லிமும் பாதிக்கப்பட்டார் என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். இந்த சட்டத்தை எதிர்த்து போராடிய 8000 பேர் மீது வழக்கு போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் விசுவாசத்தை காட்டினார் பழனிசாமி. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் CAA ரத்து செய்யப்படும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், எப்படி மோடியை எதிர்க்க முடியும் என்கின்றார் பழனிசாமி. மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்தபோது பாஜக காலில் விழுந்து கிடந்தாரா? ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பாஜகவை திமுக எதிர்க்கும். பழனிசாமி போல சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். மாநிலங்களே இல்லாமல் ஆட்சி செய்ய மோடி நினைக்கிறார். மாநில உரிமைகளை மோடி பறிக்கிறார். தமிழகத்திற்கு சிறப்பு திட்டங்களை தர மறுக்கிறார். விளம்பரத்திற்காக ஊருக்கு தகுந்த உடையை மட்டும் சரியாக அணிந்து செல்கிறார் பிரதமர். சமஸ்கிருதத்திற்கு அள்ளி தருகிறார், தமிழ் மொழிக்கு கிள்ளி தருகிறார். எத்தனை முறை இலங்கைக்கு மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இலங்கை அதிபரை சந்தித்த போது கச்சத்தீவு இந்தியாவுக்குத்தான் சொந்தம் என அவர் சொல்லவில்லையே, ஏன்? கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என நான் வைத்த கோரிக்கை மனுவையாவது படித்து பார்த்தார்களா? 2015 கச்சத்தீவு இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது கிடையாது என தகவல் கொடுத்தனர். தேர்தல் வருவதால் தகவல்களை மாற்றி அந்தர்பல்ட்டி அடிக்கின்றனர். பல ஆண்டுகளாக பார்லிமெண்ட்டில் எத்தனையோ முறை கச்சத்தீவு பற்றி கேள்வி எழுப்பியும் அதற்கு பதில் தரவில்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எப்படி தவறான தகவல் தந்தனர்? பாஜகவை சேர்ந்த தனிநபருக்கு எந்த வகையிலையும் பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடந்தபோது இலங்கையை பிரதமர் கண்டிக்கவில்லையே. அருணாச்சலத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுகிறது. 30க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறது. இலங்கையை கண்டிக்கவும் சீனாவை எதிர்க்கவும்
துணிச்சல் இல்லை. இந்த லட்சணத்தில் கச்சத்தீவு பற்றி பேசலாமா? டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் மீதான கைது நடவடிக்கைகள் எவ்வளவு பெரிய தவறு என்பதை பாஜக விரைவில் உணரப்போகிறது என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார் பிரச்சார கூட்டத்தின் போது. சீனாவை